எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ், ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ. இது இது இருக்குதுன்னே எனக்கு தெரியல. தெரிஞ்ச அப்புறம் ஓகே தான், கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணி ஆகணும் அப்படின்னு இந்த ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்ன ப்ராடக்ட்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு மேலே தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ், அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பொறுத்து போய் மறக்காம சீஸ் மேக்கப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஸ், அந்த ப்ராடக்ட் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி இல்லை, க்ளோ அண்ட் லவ்லி. ஸோ இந்த ப்ராடக்ட் ஃபேர் அண்ட் லவ்லி தான் நான் கழுவி ஊற்றிருப்பேன். ஆக்சுவலாக ஒரு வீடியோவில் வந்து ஃபேர்னஸ் க்ரீம்ஸ்லாம் எனக்கு வந்து நிறைய பேர் தமிழ் ஆடியன்ஸ்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஃபேர்னஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் போடுங்க. அந்த வீடியோ பார்த்தா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்தாங்க. ஸோ இப்போ வரைக்குமே அந்த வீடியோக்கு எனக்கு வந்து நல்ல கமெண்ட்ஸ் வரும். ஸோ ஃபேர் அண்ட் லவ்லி நான் ரிவ்யூ பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோ அண்ட் லவ்லி அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ ஃபேர் வந்து லவ்லி கிடையாது அப்படின்னு அவங்களும் மாறிட்டாங்க, நீங்களும் மாறிடுங்க, ஓகேங்களா? ஸோ ஃபேர் அண்ட் லவ்லி அப்படின்னு இருந்தவங்க க்ளோ அண்ட் லவ்லி அப்படின்னு அவங்க மாற்றிட்டாங்க. ஸோ ஒரு இவ்வளோ வருஷமாக இல்லை, ஃபேர் அண்ட் லவ்லின்னு இப்போ எவ்வளோ விஷயங்களுக்கு அப்புறம் மாறி இருக்குன்றதே பெரிய விஷயம். ஸோ அதுக்கு பெரிய ஹாப்பி. ஃபேர் அண்ட் லவ்லி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் முன்னாடி. ஸோ என்ன அது போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் வந்து அந்த வீடியோலையும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ க்ளோ அண்ட் லவ்லியும் அதே மாதிரியா, ஜஸ்ட் பேக்கேஜிங் பேர் தான் மாற்றிருக்காங்களா? ஏன்னா அது ஆயுர்வேதிக் ஃபேஸ் க்ரீம். ஸோ அதனால அதுதான் என்ன விஷயம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆயுர்வேதிக் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது, எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இருக்குது. ஸோ ஆயுர்வேதிக் ஃபேஸ் க்ரீம்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ க்ளோ அண்ட் லவ்லி க்ரீமை நான் வந்து ஒரு 1.5 வாரம் கிட்ட ட்ரை பண்ணதில் இந்த ரிவ்யூ உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் திங், சாரிங்க தொண்டை கட்டி இருக்கு, ஒரே இருமலாக இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் திங் வந்து இது பார்க்கறதுக்கும் ஏதோ டெக்ஸ்டர் இது எல்லாமே வந்து ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஷாக் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. போட்ட அப்புறம் ரியாக்ஷன் மாறிடுச்சு. ஏன்னா இதை போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வெள்ளை அடித்த ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு தோற்றம் கிடைக்கும். இது போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அந்த மாதிரி தோற்றம் எதுவுமே இல்லை. நல்ல ஒரு பிரைட் லுக் இருந்தது, நேச்சுரலாக இருந்தது. ஸோ அது ஒரு பெரிய பெரிய ப்ளஸ். ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு அந்த வெள்ளை தோற்றம் என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு கிரேயா மாறும். ஆனால் இதில் அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. ஏன்னா அந்த வெள்ளை தோற்றமே அதை கொடுக்காதனால எந்த கிரேஷாக மாறல, கரெக்டாக பிரைட்டாக நல்லா இருந்தது. என் ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பிரைட்டாக ஒரு ஃபீல் நல்லா இருந்தது. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் இந்த பிரைட்னஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து நினச்சது, ஒரு 3-4 மணி நேரம் வரைக்கும் நினச்சதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. ஸோ பிரைட்னஸ் வந்து அப்படி நினச்சது. அதுக்கு ஒரு காரணமும் சொல்லலாம், ஏன்னா எனக்கு வறட்சி சருமம். உங்களுக்கு எண்ணெய் சருமமாக இருந்தால் இந்த பிரைட்னஸ் இந்த அளவுக்கு நிலைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ட்ரை ஸ்கின்னால எனக்கு நல்லாவே நினச்சது. அடுத்த பாயிண்ட், இது வந்து க்ளோ அண்ட் லவ்லி. க்ளோ எங்கே தெரியாது, க்ளோ தான் இங்கே பேக்கேஜிங்கில் இருக்கு, முகத்தில் இருக்கா கிடையவே கிடையாது. முகத்தில் இதை போட்டோடனே முகத்தை அப்படியே மேட் ஃபினிஷ் ஆகிடுது. மேட் அண்ட் லவ்லி தான் இதை சொல்லணும். அப்படியே மேட் ஆகிடுச்சு ஃபேஸை. ஸோ க்ளோலாம் சுத்தமாக கிடையாது. ஸோ முகம் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்கின் கேர் பண்ணுறதுனால நல்லா க்ளோயிங்காக இருக்கும்னு. அதை போட்டோடனே வந்து முகத்தை அழுமிட்டு தான் போட்டோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே மேட் அண்ட் பிரைட்டாக ஆகிடுச்சு. ஸோ அப்போவே எனக்கு தோணுச்சு, ஓகே இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு தான் கரெக்டாக இருக்கும், வெரி ட்ரைக்கு வந்து கண்டிப்பாக இது சூட் ஆகாது. ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டு எனக்கு எப்போ தான் இதை எடுக்கிறதுன்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோ ட்ரையிங்காக இருந்தது. எனக்கு பார்த்திங்கன்னா வெரி ட்ரை ஸ்கின், இது வந்து குளிர்காலம் வேறு, அதனால் வெரி ட்ரை ஸ்கின்னால் எனக்கு எப்போ தான் அதை எடுக்கலாம், வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அவ்வளோ ட்ரையிங் ஆக்கிடுச்சு முகத்தை.
ஆயிலி ஸ்கின்க்கு இது கண்டிப்பா நல்லா இருக்கும் தான் நான் நம்புறேன். கண்டிப்பா அந்த ஆயில்னஸ்லாம் எடுத்து பிரைட்டா வச்சுக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அடுத்தது வந்து ஆம், ஆ, இத என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போட்டேங்க. இது எப்படி எடுக்கலாம் தான் எனக்கு இருந்தது ட்ரை ஸ்கின்னால. ஸோ இது வந்து நான் கண்டினியூஸா போடுறதா இருந்தது. ஏன்னா ஸ்கின் ரியாக்ஷன் ஏதாவது வருதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் போடுறதா இருந்தது. ஆ, ஒரு தடவையே நம்ம வந்து போட்டுட்டு ஒரு க்ரீமை போட்டுட்டு நம்ம ரியாக்ஷன் ஆயிடுச்சு இது பேட் க்ரீம்லாம் சொல்ல முடியாது. நம்மளுக்கு ஒத்து வரலன்னு சொல்ல முடியாது. 2, 3 தடவ போட்டு பார்த்து தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா குட்டி குட்டி பிம்பிள்ஸ் சின்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வரல. ஸோ பெரிய ஸ்கின் ரியாக்ஷன்ஸ்லாம் எதுவுமே வரல. ஸோ எனக்கு பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்ச், நல்ல ஒரு மாற்றம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் வெரி குட் தம்ஸ் அப் க்ளோ அண்ட் லவ்லி. இன்னொன்னு இந்த க்ரீம் வந்து நல்ல ப்ரைஸ். நம்மளுக்கே தெரியும். இவங்க ப்ரைஸ்ல வந்து நல்லா கொண்டு வருவாங்க. ஸோ இந்த க்ரீம்க்கு நல்ல ப்ரைஸ். ஸோ நீங்க வந்து ஒரு பேஸா இத வந்து கண்டிப்பா போடலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு. இத போட்டுட்டா ஒரு பிரைட் லுக் கிடைக்கும். அதுக்கப்புறம் கன்சீலர், அதுக்கப்புறம் அது உங்க ப்ரிஃபரன்ஸ். ஸோ அதனால என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கான ஒரு ஃபேஸ் கிரீம். கண்டிப்பா ட்ரை ஸ்கின்னுக்கு கிடையாது. ஆ, நல்லா இருக்குங்க. ஒரு குட் அண்ட் பாசிட்டிவ் ரிவ்யூ. ஸோ நல்லாயிருக்கு. அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் வந்து க்ளோ அண்ட் லவ்லியோட ஆயுர்வேதிக் ஃபேஸ் க்ரீம். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இத வந்து நீங்க எங்க வேணா வாங்கலாம். மளிகை கடை எல்லா இடத்துலயும் உண்டு. ஸோ அதனால நீங்க அங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மளிகை கடையில தான் வாங்குனேன். ஓகேங்க. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்கள சீக்கிரமா அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.